Because why musicians love me? Because they started first hating me. The reason is I was singing 5 songs, 6 songs every day. For the first session, I was always on time. But when I go to the next session, unless I finish this recording, I cannot go on. I have to run from studio to studio. All the musicians from 7 o'clock, they will be waiting. When once I go there, Lord Balu, you come at 12:30. We are waiting from 7 o'clock. I first, as soon as I entered, after wishing my music director, what I used to do is go around the theatre to every musician to forgive me. Excuse me, వేరే రికార్డింగ్ పోయింది, వేరే రికార్డింగ్కి వెళ్ళాను, వాళ్ళకి నేను మాట ఇచ్చాను కాబట్టి వీళ్ళు పర్వాలేదు అక్కడ పాడి రాండి అన్నారు కాబట్టి నేను వస్తున్నాను తప్ప నేను మిమ్మల్ని అందరినీ వెయిట్ చేయించడం కోసం కాదు. So many musicians considered me as their own son, as their own brother, and given me so much of respect. అది బన్సాల్ గారు ఉన్నప్పుడు, సౌందరరాజన్ గారు ఉన్నప్పుడు ఎందుకంటే నాకు ఇన్ని అవకాశాలు ఇవ్వాలి ఎవరైనా? Why should? Yoga, that is it. And my musicians loved me, my writers loved me, my producers loved me. There was never a controversy with me at all. And it gives me so much of pain when I see my musicians struggling and suffering. But எதனா செய்யகலகாது కదా, ஏதாவது நம்மளால நம்ம கொஞ்சம் வயது நிறைஞ்சு நல்லா இருக்கும்போது something we have to do. When I express this, all my friends, they are cooperated. அப்புறம் பேச முடியாது, அதெல்லாம் நான் இப்போ பேசுகிறேன். இது இன்னும் ஜாஸ்தியாக பண்ணணும்னு ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை. நம்மளா எத்தனை வாழ்த்துக்கள், என்ன அபிமானம், என்ன ஆசீர்வாதங்கள். இது எனக்காக இல்லை சார், என் குடும்பத்துக்கு, என் அடுத்த தரத்துக்கு இந்த ஆசீர்வாதம் போகும், அவங்க நல்லா இருப்பாங்க. அதுதான் ஆசை. எந்த கலாஸ்வரூபமாக இருந்தாலும் இப்போ நான் பணம் வாங்கி நான் பாட்டு பாடினா அதுக்கு வேற இன்னொரு டைமென்ஷன் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிஜமா நடக்கிறது என்னன்னா, ஒரு பாட்டு பண்ணிட்டு இப்போ ஒரு காலையில நான் ரேடியோ கேட்கறது பாத்ரூம்ல இருக்கும்போது தான் ஐ ஸ்விட்ச் ஆன் எனி எஃப்எம் ஸ்டேஷன். சில பாட்டுகள் கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து பழைய காலத்தாடு அப்படின்லாம் சொல்ல, விஸ்வநாத் சார் தான் சொல்லுவார், பழசி புதுசு இல்லை, குட் ஆர் பேட், தட்ஸ் ஆல். அப்பவும் கெட்ட பாட்டுகள் வந்துட்டு இருந்தது, பட் கம்மியா இருந்தது. இப்போ நல்ல பாட்டு கம்மியா வருது. ப்ளீஸ் திங்க் லாங், தட்ஸ் வாட் ஐ மீன் டு சே. ஒரு கவிஞருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா அவர் நம்ம விட தெரிஞ்சவர், அறிவாளி, அவருக்கு தெரியல தானே. அவருக்கு போயிட்டு நீங்க சாகித்யம் கிராமரும் சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க சிச்சுவேஷன் சொன்னா அழகான பாட்டு, இது எனக்கு புரியலையா, உனக்கு தான் புரியாது, மற்றவங்களுக்கு ஏன் புரியாது? அப்படியெல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டாச்சுன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும். உன்னால அது பண்ண முடியாதுன்னு தான் அவரை கூப்பிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லி அவர்கிட்ட இருந்து வேலை வாங்கினது தவிர இதெல்லாம் எனக்கு சார் கொஞ்சம் அவர் சொன்ன கொஞ்சம் லைட்டா போனா போதும், அவங்களே எடுத்துக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கெட்ட வார்த்தையோட நீங்க எழுத வச்சாலும் சரி, அந்த கெட்ட வார்த்தை பாட்டு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் when you play back this song, if you cannot understand the lyric, what is the purpose of it? அதுதான் முக்கியமானது. வாட் எவர் இஸ் இட், நான் சத்தத்திலே தான் போயிட்டு இருக்கு உலகம் எல்லாமே. விஸ்வநாதன் சார் யூஸ் பண்ணாத ஆர்கெஸ்ட்ராவா, இளையராஜா யூஸ் பண்ணாத ஆர்கெஸ்ட்ராவா, சங்கர் ஜெயகிஷன் யூஸ் பண்ணாத ஆர்கெஸ்ட்ராவா, 100க்கும் மேலான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் தெளிவா வார்த்தை எல்லாம் பளிச்சுன்னு கேட்டுட்டு இருந்தது இல்லையா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது சவுண்ட் இருந்தா போதும், டெக்னாலஜி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. மனசுக்கு என்ன கஷ்டம்னா, இப்போ நாங்கெல்லாம் நிறைய பாடினேன் இல்லை, நான் பாடின பாட்டுகள் வேற யாராலும் பாட முடியாது, நீங்க எல்லாம் பாட வச்சுங்க. பட் ஒரு பாட்டுக்கு ஒரு பரிமாணம் இருக்கு, அதுக்கு ஒரு பரமார்த்தம் இருக்கு. அது சினிமா பாட்டா இருந்தாலும் சரி, அது இருக்கணும்னா கொஞ்சம் மனசு வச்சு வேலை செய்யணும், அவ்வளவுதான். இதை வச்சு சொல்ல மாட்டேன். பெரியவங்க எல்லாம் வந்து நாங்க உங்களுக்கு பெரிய தொண்டு செஞ்ச மாதிரி தயவு பண்ணி நினைக்காதீங்க ப்ளீஸ். இது நான் கடமையாக செய்யறோம். நாங்க உங்களுக்கு ஒரு பையனாக நாங்க எல்லாம் உங்க குடும்பத்துல வந்து ஒரு மெம்பர்ஸாக உங்களுக்கு செய்ய வேண்டியது பொறுப்பாக செய்யணும். தவிர இது பேருக்கு தான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு. we are not doing any charity at all. உங்க மேல தயவு பொடியல. நாங்க வாட் எவர் we have to do, ஒரு குழந்தையாக, ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனாக, ஒரு அப்பாவாக என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். தவிர ப்ளீஸ் டோன்ட் தேங்க் அஸ். இது இன்னும் நிறைய பண்ணக்கூடிய சக்தி எங்களுக்கு வரணும்னு சொல்லி ஆசை கொடுங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். Ladies and gentlemen, we'll now begin the photo session. All of you, I think, have token numbers. We will announce token numbers. Only those token numbers kindly come on to the right-hand side of the stage.
take pictures, and then you can collect pictures before you leave from the registration counter. Can I announce token number 1 to 10? 1 to 10. Only number